பலவாக்கும் கடற்கரை உலகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்லுகிறார். ரெண்டு விதமான உறவுகளை பற்றி பேசுகிறார். ஒன்று பிளட் ரிலேஷன்ஷிப், தாய் சகோதரர்கள், நம்முடைய இரத்த உறவை பற்றி பேசுகிறார். ரெண்டாவது சீடத்துவ உறவை பற்றி பேசுகிறார். என்னுடைய சீடர்கள் என்னுடைய தாயாக மாறலாம், என்னுடைய சீடர்கள் என்னுடைய சகோதரனாக மாறலாம், என்னுடைய சீடர்கள் என்னுடைய சகோதரியாக மாறலாம். எப்போ? என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னுடைய சீடனாக, என்னுடைய சீடத்தியாக, என்னுடைய தாயாக, என்னுடைய சகோதரனாக, சகோதரியாக நீங்கள் மாறலாம். இப்போ இன்றைய மறை உரையினுடைய மைய சிந்தனை என்னவென்றால் நோயிங் அண்ட் டூயிங். இதுதான் இன்றைய சிந்தனையாக நான் பார்க்கிறேன். ஆண்டவரை அறிந்து கொள்வது வேறு, ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்வது வேறு. ஐ நோ அபவுட் காட். கடவுளை பற்றி எனக்கு தெரியும், இயேசு பற்றி எனக்கு தெரியும், நற்செய்தியை பற்றி எனக்கு தெரியும், விவிலியத்தை பற்றி எனக்கு தெரியும். போதுமா? போதாது. அதுதான் என்னுடைய வாசகத்தினுடைய மைய சிந்தனை. நான் பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறேன், போதாது. நான் இறைவார்த்தை தினந்தோறும் படிக்கிறேன், போதாது. நான் வழிபாடுகளில் பங்கெடுத்து நற்கனி உட்கொள்கிறேன், போதாது. நான் ஒவ்வொரு நாளும் வழிபாடுகளில் பங்கெடுக்கிறேன், ஜெபமாலை சொல்லுகிறேன், ஆராதனையில் பங்கெடுக்கிறேன், போதுமா? போதாது. வேற என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் நான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறேன், விவிலியத்தை படித்து ஆண்டவரை தெரிந்து கொள்கிறேன். வழிபாடுகளுக்கு வருகிற போது நான் ஆண்டவரை பெறுகிறேன், அவருடைய அன்பை நான் சுவைக்கிறேன், அவருடைய இரக்கத்தை நான் உணர்கிறேன், அவருடைய பரிவை நான் உணர்கிறேன். போதுமா? போதாது. ஆண்டவருடைய அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆண்டவருடைய புதுமைகளை பெற்றுக்கொள்கிறேன், அந்தோனியாவுடைய புதுமைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். போதுமா? போதாது. நீ இயேசுனுடைய உறவினராக, இயேசுனுடைய உண்மையான சீடனாக, சீடத்தியாக, இயேசுனுடைய சகோதரனாக, சகோதரியாக நீ மாற வேண்டும் என்றால் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். டு ஃபுல்ஃபில் த வேர்ட் ஆஃப் காட், த வில் ஆஃப் காட். நிறைவேற்ற வேண்டும், செய்யணும், அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது போதுமானதல்ல, அது தொடக்கம். நான் ஆண்டவர் சொன்னதை செய்வது, அதுதான் முடிவு. இன்றைய முதல் வாசகத்தை நாம் சொல்லுவோம். முதல் வாசகம் மீகா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரம் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரமாக நமக்கு இருக்கிறது. பிரியமடைந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தபோது பல காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. 3 பகுதிகளாக இந்த பகுதியை நாம் பிரிக்கலாம். ஒன்று, மீகா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்காக, யூத மக்களுக்காக அவர் ஜெபிக்கிற 3-4 வார்த்தைகள், ஜெபம் பண்றார். 2வது, கடவுள் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து பார்க்கிறார். ஏற்கனவே கடவுள் செஞ்ச நல்லதை நினைத்து பார்க்கிறார், ஞாபகம் மூட்டுகிறார் மக்களுக்கு. 3வதாக, கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுடைய தன்மை என்ன, கடவுளுடைய குணம் என்ன, கடவுளுடைய பண்பு என்ன, வாட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் காட், கடவுள் என்ன, யாரு, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிற இந்த 3 பகுதிகளைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். பிரியமனை நாம் பார்க்கிற போது முதல் பகுதியிலே அவர் இப்படியாக சொல்கிறார். ஆண்டவரே, ஆண்டவர் பார்த்து வேண்டுகிறார், ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். ஒரு மெய்ப்பெண் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிற போது அவன் தன்னுடைய கையிலே ஒரு கோலை வைத்திருப்பான். வழி நடத்துவதற்காக, அதை ஒழுங்குபடுத்துவதற்காக, தான் நினைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த ஆடுகள் செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த ஆயின் அந்த கோலை வைத்திருப்பான். அப்போ மீகா இறைவாக்கியம் சொல்லிக்கிற உடைய மக்களை வழி நடத்துவாங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்க, என்ன கான்டெக்ஸ்ட்டு,
மீகா புத்தகம் எழுதிய அந்த கான்டெக்ஸ்ட் இந்த ஆராதனையில் நாம் கேட்டோம். இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மீகா இறைவாக்கினர் ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட்டை இந்த மக்களுக்கு கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார், யூதா மக்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பனிஷ்மெண்ட். ஏன் பனிஷ்மெண்ட்டு? ஆண்டவர் ஏன் தண்டிக்க போகிறார்? ஏன் உங்களை ஆண்டவர் தண்டிக்க காத்து கொண்டிருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார்? ஒரு 4 விதமான பாவங்களை அந்த புத்தகத்தில் மீகா சொல்கிறார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 விதமான மக்கள் ஒரு 4 விதமான பாவங்களை செய்கிறார்கள். விவிலியம் வைத்திருக்கிற எடுத்துக்கொள்ளுங்கள். மீகா புத்தகம் 2ஆம் அதிகாரம் அந்த முதல் அந்த தலைப்பு எளியோரை ஒடுக்குவோருக்கு வருகிற தண்டனை பற்றி அங்கு பேசப்படுகிறது. ஏழை எளிய மக்களை ஒடுக்கினார்கள். ஏழை எளிய மக்களை அவர்கள் அவருடைய சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டார்கள். முதல் வாக்கியம் வாசிப்போம். தங்களுடைய படுக்கைகள் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. அதாவது எப்படி அடுத்தவங்களை ஒடுக்கலாம், எப்படி தீச்செயல் செய்யலாம் சொல்லி எங்கே படுத்துட்டு யோசிக்கிறாங்க? படுக்கையின் மீது படுத்துட்டு யோசிக்கிறானுங்க. அவனுக்கு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு வீட்டுக்கு வாடகை கட்டணும் பிரச்சனை கிடையாது. அவன் தன்னுடைய படுக்கையிலே படுத்துக்கொண்டு எல்லா வசதியோடும் படுத்துக்கொண்டு எதை பற்றி யோசிக்கிறான்? கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்ல வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய இடத்துல இந்த இரவை நான் இந்த பகலை நான் முடிக்கப் போகிறேன், இந்த இரவிலே நான் தூங்கப் போகிறேன், இறைவன் செய்த நன்மைகளை யோசிப்பதற்கு பதிலாக அடுத்த நாள் நாம் என்ன செய்யலாம், என்ன யோசிக்கிறாங்க? அடுத்த வாக்கியம் படிங்க. பொழுது புலந்தவுடன், இந்த நைட்டு முடிஞ்ச உடனே தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கிறார்கள். என்னது? நைட்டு பிளான் பண்ணது, நைட்டு திட்டமிட்டது அடுத்த நாள் செய்கிறார்கள். என்ன பிளான் பண்ணாங்க, என்ன திட்டமிட்டார்கள்? அடுத்த வாக்கியம். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொண்டார்கள். 1. அடுத்து வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொண்டார்கள். 3. ஆண்களை ஒடுக்கி அவருடைய வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்தார்கள். யார் இவங்க? எளியோரை ஒடுக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை அது பின்னாடி பேசுறாரு. 2வது குரூப் யாரு? இவங்க என்ன பாவம் பண்ணாங்க? 3ஆம் அதிகாரம் தலைப்பு வாசியுங்கள். இஸ்ராயல் மக்களுக்கு எதிரான மீகாவின் கண்டன குரல். இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக இஸ்ராயல் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், அவங்க பணக்காரர்கள், அப்படியே பெட்டு மேலே உட்காந்துட்டு எப்படியெல்லாம் தீச்செயல் செய்யலாம். இங்கு இஸ்ராயல் மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க? வாசியுங்கள் 2ஆம் வசனம். நீங்களோ நன்மையை வெறுத்து தீமையை நாடுகிறீர்கள். தலைவர்கள் நல்லதை வெறுக்கிறாங்களா? நல்லதை காட்டணும், மக்களை நல்வழியில் நடத்தணும், எக்ஸாம்பிளாக இருக்கணும், நல்வழியிலே காட்டக்கூடிய தலைவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்களோ நன்மைகளை வெறுத்து தீமையை நாடுகிறீர்கள். அடுத்து என் மக்களை தோலை உரித்து உயிரோடு உரித்து அவங்க எலும்புகளில் இருந்து சதையை கிழித்து எடுக்கிறீர்கள். அது அப்படியே நம்ம யோசிக்க முடியாது. அப்படியே உயிரோடு சதையை தோலை உரித்து அவன் சதையை பிடுங்க நாங்கள் அப்படி யோசிக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை வச்சு பாருங்கள். ஒரு மனுஷனை நிற்க வச்சு அவனுடைய தோலை உரித்தா எவ்வளோ துன்பம், அது எவ்வளோ பெரிய கொடுமை, அது எவ்வளோ பெரிய வேதனை கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய அநியாயம், அது எவ்வளோ பெரிய அக்கிரமம். அப்படியாக இந்த தலைவர்கள் மக்களுக்கு துன்பம் கொடுத்தார்கள் என்பதனுடைய உருவகம். அடுத்து வாசியுங்கள். என் மக்களின் சதையை தின்கின்றார்கள், அவர்களின் தோலை உரிக்கின்றார்கள், அவர்களின் எலும்புகளை முறித்து சட்டியில் போடப்படும் இறைச்சியை போலவும் கொப்பரையில் கொட்டப்படும் மாமிசம் போலவும் துண்டு துண்டாக வெட்டுகிறார்கள். அப்படிதானே? என்ன பாருங்கள், இந்த தலைவர்கள் மக்கள் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. இந்த குரூப்புக்கு மீகா சொல்கிறார், ஆண்டவர் உங்களை தண்டிக்க போகிறார். அந்த தண்டனை பின்னாடி அவர் சொல்கிறார். 3வது அதே அதிகாரம் 5வது இறை வார்த்தை. இது இன்னொரு குரூப்பு. யாரு?
இறைவாக்கினர்கள். இறைவாக்கினர்கள் யாரு? மக்களுக்கு கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்க வேண்டியவர்கள். கடவுள் என்ன சொல்றாரோ அதை சொல்லணும். கடவுள் சொல்லக்கூடிய நற்செய்தி அறிவிக்க வேண்டிய இறைவாக்கினர்கள் எப்படி மாறி போய் இருக்கிறாங்க? மீகா வந்த காலத்தில் மீகா சொல்றார் எப்படி இருந்தாங்க. இறைவாக்கினர்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே. அவர்கள் யாரு? அவர்கள் என்ன யாரு? இறைவாக்கினர்கள். அவர்கள் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கிறார்கள். இறைவாக்கினுடைய வேலை என்னது? மக்களை நல்வழி நடத்தக்கூடிய வேலையா, தப்பான வழியில் கூட்டி கொண்டு போக வேண்டிய வேலையா? நல்ல வழியில், கடவுள் வழியில் நடத்தணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? தவறான வழி நடத்தி செல்கிறார்கள். வயிறார உண்ண கொடுத்தவிடம் அமைதி உண்டாக என உறக்க சொல்கிறார்கள். என்ன அர்த்தம் தெரியுங்களா? இறைவாக்கினுக்கு எவனால் நல்ல சாப்பாடு வச்சானோ, எவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுத்தானோ, அன்பின் விருந்தை வைத்தானோ, நல்ல உபசரித்தானோ, அவனை பார்த்து இறைவாக்கு என்ன சொல்கிறாங்க? உன் வீட்டுக்கு அமைதி வரும், கடவுளை ஆசீர்வதிப்பார். எதுக்கு? சோறு போட்டவனுக்கு. நல்ல வார்த்தை. சோறு போட்டவனை பார்த்து இறைவாக்கு சொன்னாங்க, நீ நல்லா இருப்ப. அவன் போதிக்க வேண்டிய வேலை என்னது? இறைவாக்கினர்கள் நல்லதுன்னா நல்லது, தப்புன்னா தப்பு. ஆனால் இவன் சாப்பாடு போட்டதுக்காக நீ நல்லவன், கடவுளை ஆசீர்வதிப்பான். அடுத்த வாக்கியம் கவனிங்க. வாய்க்கு தீனி போடாதவிடம் உணவு கொடுக்காதவனை பார்த்து புனித போர் வரும், கடவுளை தண்டிப்பார். இறைவாக்கின பேச்சாது. சாப்பாடு போலன்றதுக்காக உனக்கு புனித போர் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், நீ துன்பத்தில் மாட்டிப்ப. இறைவாக்கினர்கள் இப்படியாக மக்களை வழி நடத்தினார்கள். நான்காவதாக அடுத்த வசனம் நாம் பார்க்கிற போது இன்னொரு குரூப் இருக்கு. 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. உங்களிடையே உள்ள செல்வந்தர்கள் கொடுமை நிறைந்தவர்கள். செல்வத்தை பற்றி பேச, செல்வந்தர்களை பற்றி பேச. செல்வம் மிக்க நீங்க கொடுமை வாய்ந்தவர்கள். என்ன பண்றாங்க? அங்கே குடியிருப்பவர்கள் பொய்யர்கள், அவர்கள் வாயிலிருந்து வஞ்சனையான பேச்சே. பிரியமானவர்களே, இப்போ செல்வந்தர்கள் எப்படி நடந்தாங்க நமக்கு தெரியுது. இறைவாக்கினர் எப்படி நடந்து கொண்டாங்கன்னு தெரியுது. மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியுது. இஸ்ரேல் நாட்டை வழிநடத்தக்கூடிய இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியுது. அந்த நாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நாட்டில் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குமா? இல்லை. ஒட்டுமொத்தமாக கடவுளுக்கு பிடிக்காத அத்தனை காரியங்களும் செய்தார்கள். எனவே மீகா அவர்களை தண்டிக்கிறார். தண்டனை வரும் சொல்லி அந்த சாப்டர் முழுவதுமாக போகிறது. ஆனால் கடைசியில் மீகா எப்படி முடிக்கிறாருன்னா, இன்னைக்கு அதான் நம்ம படித்தோம். கடவுள்கிட்ட அந்த மக்களுக்காக மீகா ஜெபிக்கிறார். என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, அவங்க பாவிங்க தான், பாவம் செய்கிறாங்க, வறியோரை வஞ்சிக்கிறார்கள், தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்க, இறைவாக்கினர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் யார் அப்படின்னா, உமக்கு உரிமை சொத்தான மக்கள், உம்முடைய மக்கள். அவங்க மேலே நீ பழி வாங்கக்கூடாது. மாறாக நீங்கள் எப்படி வரணும்? ஒரு ஆயின் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பது போல, பராமரிப்பது போல நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி மீகா இறைவாக்கினர் ஆண்டவரிடம் ஜெபிக்கிற முதல் பகுதியை நாம் இன்னைக்கு வாசித்தோம். முதல் வாசத்தில் 2வது பகுதியில் அவர் சொல்கிறாரு, 15வது வசனம். எகிப்து நாட்டில் இருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில். யார் புறப்பட்டாங்க? எகிப்து நாட்டில் இருந்து இஸ்ராயல் மக்கள் வந்தாங்க. அந்த புறப்பட்ட நாட்டிலிருந்து கடவுள் எப்படி அவளை பாதுகாத்தா நமக்கு தெரியும். பாலைவனத்தில் மேகத்துணாக, நெருப்பு துணாக, மண்ணாவை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, காடைகளை கொடுத்து, அனைத்து விதமான போர்கள் வருகிற போது பாதுகாத்து எப்படி நடத்தினா தெரியும். எனவே மீகா சொல்கிறாரு, கடவுள் அந்த மக்களை எப்படியெல்லாம் வழி நடத்தினார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவருக்கு வியத்தகு செயலை காண்பிப்பேன். கடவுள் சொல்கிறார், அப்படி சொல்லு, நான் அவருக்கு வியத்தகு செயலை காண்பிப்பேன் என்று மீகா அந்த மக்களை பார்த்து சொல்கிறார். கடவுள் உங்களை கைவிட மாட்டார், மனமாறுங்க, இன்னும் உங்களை வழி நடத்துவார். எகிப்து தேசத்திலிருந்து உங்களை வழி நடத்தி வந்த கடவுள் இன்னும் உங்களை வழி நடத்துவார், மனமாறுங்க. 3வது அவர் சொல்லுகிறார், 18வது வசனம். கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய பண்பை பற்றி பேசக்கூடிய வசனங்கள். கடவுள் யாரு? உங்களுடைய கடவுள், நம்முடைய கடவுள் யாரு? இந்த கடவுளுக்கு நிகரான கடவுள் யார் இருக்காங்க இந்த உலகத்தில்? நம்மை போல, நம்மை வழிநடத்தி வந்த இந்த கடவுளை போல இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்?
எந்த கடவுளும் இருக்க முடியாது. ஏன்? எந்த கடவுளும் இருக்க முடியாது. ஏன்னா இந்த கடவுளுடைய தன்மை, இந்த கடவுளுடைய குணம், இந்த கடவுளுடைய பண்பு வேறு எந்த கடவுளுக்கும் இருக்காது. என்ன பண்பு? படிப்போம். எஞ்சிருப்பின் குற்றத்தை பொறுத்து, பிரியமானவர்களே, இப்போ இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய குற்றங்களை அவர் பொறுத்து கொள்கிறார். ரெண்டாவது, நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீய செயலை மன்னிக்க, உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறாரு. ரெண்டு. மூன்றாவது, உமக்கு நிகரான யார்? அவர் தம்முடைய சினத்தில் என்றும் நிலைத்து. கோபப்பட்டாரு, உங்களை தண்டிச்சிருக்காரு, ஆனால் அந்த கோபத்திலையும் நம்முடைய கடவுள் இருக்க மாட்டாரு, அந்த கோபத்திலிருந்து வெளியே வருவார். மூன்று. நான்காவது, பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவருடைய அன்புக்கு அளவு கிடையாது, அவர் அன்பு கூறுகிற கடவுளாக இருக்கிறார். அடுத்து, அவர் நம் மீது இரக்கம் காட்டக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய தீச்சைகளை மிதித்து போடுவார், நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். கரையில் போட்டோம்னா என்ன வந்துடும்? திருப்பி வந்துடும். ஆழ்கடலில் போட்டோம்னா அது மூழ்கிடும். அப்போ என்ன சொல்கிறார் மீகா இறைவாக்கினர்? பிரியமானவர்களே, இன்றைய வாசகம், நற்செய்தி வாசகம் முதல் வாசகத்தை நான் கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய செய்தி தான். கடவுளுடைய வார்த்தை இறைவாக்கின வழியாக அறிவிக்கப்பட்டது. மீகா காலத்திலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காலத்திலும் கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை கேட்டாங்க, கடவுளுடைய வார்த்தை லிசன் பண்ணாங்க இஸ்ராயல் மக்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தாங்களா? எல்லாம் எங்கே தான் இருக்கிறீங்களா? கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது, பல இறைவாக்கின் வழியாக அறிவிக்கப்பட்டது, கடவுளுடைய செய்தி சொல்லப்பட்டது. கடவுள் என்ன விரும்புகிறார், தந்தையினுடைய திருவுளம் என்ன, கடவுளுடைய ஆசை என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, நீ எப்படி வாழணும் என்று இறைவாக்கின் வழியாக அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டதா? அட ஆமாவா இல்லையா? கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்படுது. ஆனால் அந்த இறை வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து காட்டினாங்களா? இல்லை. அப்படி நற்செய்தி வாசி வருவோம். இன்னைக்கு இயேசு என்ன சொல்கிறாரு? தன்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தின்படி நடப்பவரே, நிறைவேற்றுபவரே, நீ என்னுடைய சீடனாக இருக்க முடியும், சீடத்தியாக இருக்க முடியும், என்னுடைய சகோதர சகோதரியாக இருக்க முடியும். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை கேட்டால் போதாது. இன்றைக்கி வந்தோம், இந்த கேட்டோம், விவிலியத்தை படிக்கிறோம், அவ்வளோதான். பிரசங்கத்தை கேட்குறோம், அவ்வளோதான். திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ நாம் கடவுளுடைய உறவினராக மாற முடியுமா? இயேசுனுடைய சீடனாக சீடத்தையாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியுமா? இயேசுனுடைய தாயாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியுமா? இயேசுடைய சகோதரனாக சகோதரியாக நாம் இருக்க அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியுமா? இப்போ மரியாவுக்கு கப்ரியேல் ஏஞ்சல், கப்ரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னார். இறைவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட இறை வார்த்தையை அன்னை மரியா செஞ்சு முடித்தாங்களா? செஞ்சாங்க. அன்னை மரியாவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சூசியப்புக்கு இறை வார்த்தை கொடுக்கப்பட்டதா? அதை செஞ்சாரா? செஞ்சார். இயேசுவுக்கு கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. நீ போயிட்டு பிலிப்பிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனித தன்மை எடுத்து இந்த உலகத்தை மீட்கணும், நீ ஒரு மனுஷ தன்மையோடு இந்த உலகத்துக்கு போகணும், ஒரு அடிமையாக இருக்கணும், நீ பாடுபடணும். கடவுள் இயேசு அனுப்புனாரா? அனுப்புனார். இயேசு அதை செஞ்சாரா? அப்போது நாம் இயேசுனுடைய சீடனாக சீடத்தையாக, இயேசுனுடைய உறவினராக, இயேசுனுடைய தாயாக, சகோதரனாக சகோதரியாக இருக்கணும். அப்படின்னா பிரசங்கத்தை கேட்டால் போதாது, மறைவுரை கேட்டால் போதாது, கடவுளுடைய வார்த்தை கேட்டால் போதாது. சில பேர் சொல்லிட்டு போவாங்க, நல்லா அந்த பிரசங்கம் என்ன பிரயோஜனம்? வடிவேலு தன்னுடைய பாக்கெட் எடுத்து வெளியே விட்டுட்டு ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லக்கூடாதா? இது ஒன்றும் இல்லையே, இதை வார்த்தை கேட்டு என்னது? அப்போ இறை வார்த்தையை கேட்கிறவர்கள் சீடனாக இருக்க முடியாது. இறை வார்த்தை கேட்பவர்கள் மட்டும் நாம் இயேசுனுடைய சகோதர சகோதரியாக மாற முடியாது. அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும், அதை செயல்படுத்தணும். அப்போ தான் நாம் இயேசுனுடைய சீடர்களாக சீடத்திகளாக இருக்கிறோம். எளிதா? கடினம். கஷ்டமா? நிச்சயமாக கஷ்டம். நம்முடைய கடவுள் ரொம்ப அன்பான இரக்கமுள்ள கடவுள். நாம் தவறி போகிறோம். இந்த மீகா இறைவாக்கின இஸ்ரேல் மக்களுக்கு போதித்தார, அவங்க கேட்கலையே. ஆனால் அப்போ கூட அந்த கடவுள் இரக்கமுள்ளவராகிறார், நம்மீதும் இரக்கமுள்ளவராகிறார். எத்தனை பிரசங்கம் கேட்டு இருக்கிறோம், மாறல. எத்தனை பூசையில் பங்கெடுத்து இருக்கிறோம், மாறவில்லை. எத்தனை பாவசங்கீதம் செய்திருக்கிறோம், மாறவில்லை. எத்தனை நற்கனை வாங்கியிருக்கிறோம், மாறலை. ஆனாலும் கடவுள் பொறுமையாக இருக்கிறார். ஏன்னா கடவுள் எதிர்பார்க்கிறார், நீ நிச்சயமாக மாறுவ, நிச்சயமாக என்னுடைய பிள்ளையாக மாறுவ, நிச்சயமாக உன்னுடைய செயல்கள் என்னுடைய செயலாக மாறும்.
நிச்சயமாக உன்னுடைய செயல்கள் நான் விரும்புவது போல, என் தந்தை விரும்புவது போல மாறும் என்று இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எதிர்பார்ப்பு நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுகிற போது நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய், இயேசுனுடைய தாயாய், சகோதரியாய் மாற முடியும்.